அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் அம்புலி பருவம் பார்த்துட்ருக்கோம். அம்புலி பருவத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய செயல் எண் 4. அம்புலி என்பது சந்திரன். அம்புலியை முருகனோடு விளையாட வருமாறு பெற்றோரும் மற்றோரும் அழைக்கின்ற ஒரு பருவம். வெறியார் இலைத்தொடை தக்கன் அழல் வேள்வியை வெகுண்டு பகல் பல்லுகுத்து அதாவது தக்கன் என்பது தாட்சாயினி என்று சொல்லக்கூடிய பெயரில் பார்வதி தேவி லட்சனுக்கு மகளாக பிறந்து சிவனை திருமணம் செய்து கொண்டார். அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய பகுதி இது. அதனுடைய செயலை மட்டும் பார்ப்போம். வெள்ளி விழியை கெடுத்து ஐராவத பாகன் வேறு உருக்கொடு பறக்க செறியா அடக்க தகட்டு இதழ் முளரி நான்முகன் சென்னியை திருகி வாணி செய்ய துண்டம் ஆக்கியது தக்கன் சிரத்தை ஒருவழிப்படுத்தி சிரம் என்பது தலை. பொறியார் அழல் கடவுள் கைத்தளம் அறுத்து விண்புலவர் 30 மூவர். புலவர்ங்கிறது இந்த இடத்துல தேவர்களை சொல்லக்கூடியது. 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்வார். போன வழி ஓர்வாய் போகாமல் உன் உடலையும் புழுதியில் தேய்த்ததெல்லாம் அறியாதல்ல நீ. அதாவது இந்த இடத்துல நீங்கிறது அம்புலியை சொல்வது. சந்திரன் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கின்றாய். செந்தில் வடிவேலனுடன் அம்புலி ஆடவாவே. அரவின் முடி, அரவுனா பாம்பு, நெளிய மயில் முதுகில் குமரனுடன் அம்புலி ஆடவாவே, விளையாட வருவாய் என்று அம்புலியை அழைப்பதாக அமைந்திருக்கின்ற செயல்படுது. என்னுடைய தெளிவுரை: மணமிக்க தளிர்களோடு கூடிய மலர் மாலையை அணிந்த தக்கன் சிவபெருமானை மதியாது செய்த வேள்வியை கண்டு வெகுண்ட அப்பெருமான் வீரபத்திரரை அனுப்பி யாகத்தை அழித்ததோடு மட்டுமல்லாது சூரியனுடைய பற்களையும் உடைத்தார். சுக்கிரனுடைய விழியை எடுத்தார். ஐராவதத்தின் தலைவனாகி இந்திரன் வேறு உருக்கொண்டு அஞ்சி ஓடினான். பொன்னிதழ் உந்தி தாமரையில் வீற்றிருக்கும் நான்முகனின் தலையை திருகினார். கலைமகளின் நாக்கினை துண்டு ஆக்கினார். தக்கன் தலையை எடுத்துவிட்டு ஆட்டுத்தலையை பொருத்தி அவனை ஒரு வழியாக உண்டு இல்லாமல் செய்துவிட்டார். பொறிகளோடு கூடிய அக்னி தேவனின் கையினை அறுத்து தள்ளினார். 30 மூவர் தேவர்களும் ஓடிவிட்டனர். போகாமல் இருந்த உன் உடலையும் புழுதியில் தேய்த்து அனுப்பினார். இவற்றையெல்லாம் எண்ணிப்பார் என்று சந்திரனை மிரட்டுவதாக சொல்லப்படுகின்றது. நடந்தவையெல்லாம் நீ அறிந்ததே. எனவே செந்தில் வடிவேலனுடன் சந்திரனே விளையாட வருக. நாகத்தின் முடி நெளியும்படியாக கொத்தி குதறும் மயிலின் மீது ஆரோகணித்து வரும் எம் முருகவேலுடன் சந்திரனே விரைவில் விளையாட வருவாயாக என்று சொல்லி, ஏற்கனவே பலர் பல துன்பங்களை அடைந்திருக்கின்றாய். இவையெல்லாம் அடைந்த நீ அவனோடு விளையாட வருவாயாக என்று சந்திரனிடம் கேட்பதாக அமைந்திருக்கு. இதில் அதனுடைய சிறப்புரையில் வரலாற்று செய்திகள் கொடுத்துருக்கு. பார்வதி தக்கன் மகளாக பிறந்து தாட்சாயினி என்ற பெயருடன் வளர்ந்து சிவபெருமானை மணந்தாள். இதனை விரும்பாத தக்கன் சிவபெருமானை மதியாது பெரும் யாகம் ஒன்றினை செய்தான். அந்த பகுதியை சொல்லக்கூடியது தான் என்னுடைய சிறப்புரை. நன்றி, வணக்கம். இந்த பகுதியை பாருங்கள். இதனுடைய சிறப்பு தெளிவாக இருக்குது. ஏற்கனவே செய்யுள்ளையும் அது சொல்லப்பட்டிருக்கு, தெளிவுரையிலையும் அதே கதை பகுதி தான் இதில் அமைந்திருக்கு. அதை பாருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.